வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். குவாண்டம் பிசிக்ஸ் அப்படின்னாலே புரியாத ஒரு டாபிக் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எளிமையான விஷயங்களை நம்ம தமிழில் பேசிக் லெவலில் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் டைம் டிராவல் பற்றி நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு ஒதுக்கி தள்ளாமல் அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பல முறை பல வகையில் எங்கெங்கெல்லாம் அதுக்கான அறிவியல் சார்ந்த பின்புலங்கள் இருக்கோ அதை ஆராய்ச்சி நம்ம பேசியிருக்கோம். இப்போ நான் சொல்ல போகிறது நேரடியாக டைம் டிராவலோட சம்மந்தப்படலை அப்படின்னாலும் இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப புதுசு. இட் இஸ் ஜஸ்ட் 1 வீக் ஓல்டான ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட். நீங்கள் டாபிக்லேயே பார்த்துருப்பீங்க, நெகட்டிவ் டைம். வாட் இஸ் நெகட்டிவ் டைம்? இப்போ டைம் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு ஏரோ ஆஃப் டைம் தான். இப்போ நேற்று இன்று நாளை தான். நாளை இன்று நேற்றுங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிலாம் இருந்ததுன்னா எல்லாருடைய லைஃப்லையுமே எல்லா விஷயங்களையுமே சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி ஸ்டார்டிங் ஃப்ரம் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், பர்சனல் ஹெல்த், ரிலேஷன்ஷிப்ஸ், வாட் எவர். ஆனால் இந்த ஏரோ ஆஃப் டைம் அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் ஃபினாமினன். டைம்ங்கிறது என்ன? ரியாலிட்டிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய இந்த உலகம் அப்படிங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் இன்டராக்ஷன் ஆஃப் லைட் அண்ட் மேட்டர். ஒளியும் ஒரு பருப்பொருளும் இன்டராக்ட் பண்ணும்போது, இப்போ நம்ம பார்க்குறோம்ல, வானம் ப்ளூ கலரில் இருக்குது. அது எப்படி இருக்குது? இந்த அட்மாஸ்பியருக்குள்ள சன்லைட் உள்ள நுழையும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய சன்லைட் அப்படிங்கிறது ஒரு ஃபோட்டான் நம்ம புரிஞ்சுக்கலாம். லைட்னுடைய சின்ன யூனிட்டை நம்ம ஃபோட்டான்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஃபோட்டான் இங்கே இருக்கக்கூடிய சில ஆட்டம்ஸோட டச் பண்ணும்போது, இன்ட்ராக்ட் பண்ணும்போது அது ஒரு வேவ் லென்த்தை உருவாக்குது. அதுதான் வானத்தினுடைய நீல நிறம்னு சொல்கிறோம். அப்போ இது ரியாலிட்டி இல்லைன்னு சொல்வீங்களா? அப்போ பூமியினுடைய சர்ஃபேஸ்லேருந்து இல்லை மலைப்பகுதியிலேருந்து பூமிக்குள்ளேருந்து பார்க்கும்பொழுது என்னுடைய வானமானது பகல் நேரத்தில் ப்ளூவாகவும் இரவு நேரத்தில் இருட்டாகவும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போது அதுதான் ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டிங்கிறதே கொஸ்டினபிள் தான். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, குவாண்டம் பிசிக்ஸ் அப்படிங்கிறது, குவாண்டம் வேர்ல்டு அப்படிங்கிறது எப்படி இயங்குதுன்னா 99% அன்ரியலான விஷயங்களாலையும் வெறும் 1% பிசிக்கல் விஷயங்களாலையும் இயங்குது. ரொம்ப குழப்பாம ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு போனோம் அப்படின்னா, ஒரு பொருள், ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது லிவிங், நான் லிவிங் எல்லா விஷயங்கள்லையும் அணுக்கள் இருக்கு. இந்த அணுக்களுடைய கூட்டம் கிளவுட் ஆஃப் ஆட்டம்ஸ்னு சொல்றாங்க. இந்த கிளவுட் ஆஃப் ஆட்டம்ஸ் மேல ஒரு பல்ஸ், ஒரு லைட் பீமை பாஸ் பண்றாங்க. பாஸ் பண்ணும்போது அந்த பொதுவா ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய என்னென்ன இருக்கும்? நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்கும், கருன்னு ஒன்று இருக்கும், அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் சுற்றிட்டு இருக்கும், புரோட்டான்ஸ் இருக்கும். ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு பீம் ஆஃப் லைட் ஒரு ஆட்டம் மேலே படும்பொழுது அந்த ஆட்டமில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எக்ஸைட் ஆகும். அந்த ஆட்டம்ஸ் எக்ஸைட் ஆகி அந்த எலக்ட்ரான்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஹையர் லெவலுக்கு, ஒரு ஷெல்ல இருந்து ஹையர் ஷெல்லுக்கு போகும். இதுதான் வந்து பேசிக் ஃபிசிக்ஸ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் கெமிஸ்ட்ரியில் கூட நம்ம இந்த பாண்டிங் பற்றிலாம் பேசும்போது இதை சொல்லுவோம். ஸோ இது நெகட்டிவ் டைமிங் அப்படிங்கிற இந்த கான்செப்டோட எங்கே ரிலேட் ஆகுது? இதே மாதிரி ஜென்ரலாக இந்த டைம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸை எப்படி ப்ரூவ் பண்ண? டைம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. டைமுங்கிறது ஒவ்வொரு இந்த ஸ்பேஸ் ஃபேப்ரிக்கில் ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்னு சொல்கிறாங்க. பூமியில் நேரங்கிறது ஒன்றா இருக்குது, பூமிக்கு வெளியே வேற ஒன்றா இருக்குது, வேற ஒரு கிரகத்தில் வேறையா இருக்குது, மூணில் வேறையா இருக்குது, ஸ்பேஸில் வேறையா இருக்குது. இப்படி தான் நமக்கு தெரியும். இதை உடைக்கும் விதமாக பூமியில் நாம் செய்யக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ கனடாவில் செய்யப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், டாக்டர் ஏப்ரஹாம் ஸ்டெயின்ஃபோர்ட் அப்படிங்கிறவருடைய தலைமையில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது. இது வந்து 2017 நடந்துட்டு இருக்கு. அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு வந்து இப்போ வந்திருக்கு, 2024 கடைசியில் வந்திருக்கு. இப்போ நாம அது வந்து இன்னும் கூட அது பியர் ரிவ்யூ ஜேர்னலில் இன்னும் வரல. ஸோ இதனுடைய சாராம்சம் என்ன, இதனுடைய கண்டென்ட் என்ன அப்படின்னா, ஒரு அணுவை, ஒரு அணு கூட்டத்தை, அணு மேகங்கள்னு சொல்லலாம் லிட்ரலி. நான் வந்து இங்கிலீஷ்ல இருக்கிறது அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்றேன். ஒரு கிளவுட் ஆஃப் ஆட்டம்ஸை நீங்க லைட்டை கொண்டு இன்ட்ராக்ட் பண்ண விடும் பொழுது அந்த ஆட்டம்ஸ் வந்து எக்ஸைட் ஆகுங்கிறது கான்செப்ட். இது ஜென்ரலா எல்லாருக்கும் வெல் நோன் ஃபேக்ட். இப்படி எக்ஸைட் ஆகும் பொழுது அந்த எலக்ட்ரான்ஸ் யூஸ்வலா அடுத்தடுத்த லெவல்ஸ்க்கு போகும், அடுத்தடுத்த ஷெல்லுக்கு போகும் அப்படிங்கிறதும் ஃபேக்ட். ஆனா அந்த எலக்ட்ரான்ஸ் ஒரு 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 ஆப்சன்ஸ் ஆஃப் டைம்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ இங்கிருந்து ஒரு நொடி பொழுது அப்படின்றதுக்கு இந்த சொடுக்கு போற நேரத்தை நம்ம நொடி பொழுதுன்னு சொல்றோம். இந்த நொடிக்குள்ள அந்த எலக்ட்ரான்ஸுடைய மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்றோம் இல்லையா, அதை தான் நம்ம நேரம்னு சொல்றோம். நேரம் அப்படிங்கிறத நீங்க நேரடியாக டிஃபைன் பண்ணவே முடியாது. இப்போ ஒரு தேதி நீங்க சொல்றீங்கன்னா அதுக்கு முன்னாடி தேதி பின்னாடி தேதி வச்சுதான் அந்த தேதியை சொல்றீங்க. இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு நான் ஒரு பிக்சர் மூவி பார்க்க போறேன் அப்படின்னா
அதுக்கு முன்னாடி பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் அந்த 6 மணிங்கிறத நம்ம முடிவு பண்ணுறோம். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சன்லைட் அண்ட் டார்க்னஸ் இதை பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு ஆட்டம்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸு எந்த அளவுக்கு ஃபோட்டான்ஸை ரீஎமிட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இவங்க புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. நான் சொல்கிறது இங்கே எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல, எளிமையாக தான் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஒரு அணு, அந்த அணுக்குள்ளே எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ், நியூக்ளியஸ் எல்லாம் இருக்குது. அந்த அணுக்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எக்ஸைட் ஆகி அடுத்தடுத்த லெவல்ஸ்க்கு போகும்பொழுது ஜென்ரலாக அந்த ஆட்டம்ஸுடைய எக்ஸைட்மெண்ட்டுங்கிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். அந்த டைமே எடுத்துக்காம அந்த எலக்ட்ரான்ஸ் தான் அப்சார்ப் பண்ண, தான் உறிஞ்ச ஒளியை திரும்ப ரீஅப்சார்ப் பண்ணிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக பார்க்கப்படுது. இதில் என்ன பெரிய பிரேக் த்ரூ, இதில் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒளியானது சில ஃபோட்டான்ஸை ரீஎமிட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அங்கே அந்த அணுக்குள்ள, அந்த ஆட்டம்குள்ள டைம் நெகட்டிவாக இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு நேரம் அப்படிங்கிற அந்த கணிப்பு அப்படிங்கிறது ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸை வச்சு தான் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ நேரமானது இந்த கேஸில் இப்போ நாம் சொல்கிற இந்த எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸில் ஒரு ஆட்டம்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எக்ஸைட் ஆகி அடுத்த லெவலுக்கு போகிறது தான் அந்த நம்ம நேரம் அப்படின்னு இவங்க எடுத்துக்கிறாங்க. ஒரு அளவு போல் ஒரு பேராமீட்டராக எடுத்துக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக அது என்ன அளவா ஃபோட்டான்ஸை இழுத்துதோ, அப்சார்ப் பண்ணதோ, உறிஞ்சுதோ அதை விட ரொம்பவே அதிகமான ஃபோட்டானிக் எனர்ஜியை அது எமிட் பண்ணியிருக்கு, ரீஎமிட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை தான் நெகட்டிவ் டைம்னு சொல்கிறாங்க. அப்போ டைம் ட்ராவலுக்கு இது உதவுமா சார்? தெரியல. டைம் ட்ராவலுங்கிறது ஒரு மிஷின் வச்சு சும்மா அப்படியே ட்ராவல் பண்ணது கிடையாதுங்க, நமக்கு தெரியும். நிறைய நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் டைம் ட்ராவலை பற்றி ஃபோன் பண்ணிலாம் கூட கேட்டிருக்காங்க. இன்றைக்கும் வாட்ஸ்அப்லாம் நிறைய பேர் காண்டாக்ட்லாம் இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒருவேளை ஃபியூச்சரில் டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த விஷயம் இது வரைக்கும் ஹைப்போத்தட்டிக்கலாகவே மட்டும் இருந்த இந்த விஷயமானது இன்னைக்கு சாத்தியப்பட்டிருக்கு. ஆமாம் அப்படின்னு உலகம் ஒத்துக்கக்கூடிய அளவுக்கு, அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சயின்டிஃபிக் டிஸ்கவரி. எனக்கு தெரிஞ்ச தமிழில் இது வரைக்கும் யாரும் இதை பேசலை. இந்த ஒரு வாரத்தில் நான் இதை நம்ம கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணிக்கிறதுக்கான காரணம், நம்ம கம்யூனிட்டியில் நம்ம நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுப்போம். உங்கள் கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய குவாலிட்டி உங்கள் பிக்சரைசேஷனில் இல்லை, ப்ரெசன்டேஷனில் இல்லை. எஸ், ஐ அக்ரி. நம்ம வந்து we are not scientist, ஆர் நம்ம உருவாக்க நினைக்கிறது, நம்ம we are always trying to create curiosity. ஒருத்தர் ஐடியலாக இருப்பார், இல்லை ஒருத்தர் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருப்பார், ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருப்பார். அவர் இதை பார்க்கும் பொழுது இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிப்பார், பார்ப்பார், அடுத்தடுத்து இதுக்கு போவார். ஸோ அப்படி தான் ஒரு மனித மூளையை வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக, ஆக்கப்பூர்வமாக கொண்டு போகணுங்கிற ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட சேனல். ஸோ அதனால் உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என் மேலே, இந்த சேனல் மேலே அக்கறைப்பட்டு சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது. கமெண்ட்டில் நீங்கள் அப்படி தான் சொல்கிறீங்க, யூ ஷுட் ரீச் ஹைட்ஸ் ப்ரோ, நீங்கள் சொல்கிற எல்லாமே யூனிக்காக இருக்குது, நீங்கள் வந்து பெரிய பெரிய லெவலுக்கு போகணும் ப்ரோ அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஆனால் அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய நேரம் கிடைக்கும் பொழுது நான் அதை செய்கிறேன். ஆனால் இந்த மாதிரி புது விஷயங்களை ஒரு எக்ஸிபிட் பண்ணுறது, கொண்டு வந்து கொடுக்கறது என்னுடைய வேலையாக இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சு ரிசர்ச் பண்ணி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஜஸ்ட் கூகுள் நெகட்டிவ் டைம் அப்படின்னு கூகுள் பண்ணுங்கள். இதை பற்றின டீட்டெயில் வந்து arxiv.org, arxiv.org. இது இன்னும் எந்த இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஜேர்னல்லையும் வரல. arxiv.org அப்படிங்கிற ஒரு ப்ரீ பிரிண்ட் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாலே யூ கெட் இட். அதே மாதிரி சயின்டிஃபிக் அமெரிக்கன் போன்ற ரொம்ப இன்டர்நேஷ்னலி அக்ளைம்டு வெப்சைட்ஸ்லையும் இது இருக்குது. இதை பற்றி ஒரு புது விஷயன்றதுனால டைம் ட்ராவலோட இது எங்கேயாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக நான் இங்கே சொல்லியிருக்கேன். இதை பற்றி உங்களுடைய ஆராய்ச்சிகள் இல்லை உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறத கீழே கொடுங்க. இதுக்கும் டைம் ட்ராவலுக்கும் சம்மந்தம் இருக்குமா, இது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா, எந்த அளவுக்கு புரிஞ்சுதுங்கிறதையும் ஆக்கப்பூர்வமான முறையில் கமெண்ட்ஸில் கொடுங்க. இன்னொரு புதிய சிந்தனை தூண்டும் காணொலியில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி.